அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, தவா என்கின்ற இந்த உணர்வை பொறுத்த வரைக்கும் நபிமார்கள் அளவில் எமக்கு கடமை இல்லை என்று விட்டாலும் கூட, ஒரு பெரிய பூரணமான அறிவை பெற்றுக் கொண்டவர்கள் அளவில் கடமை இல்லை என்று விட்டாலும் கூட, நமக்கு ஒரு 4 செய்தி இந்த மார்க்கத்தை பற்றி தெரிந்தால், அதை சரியான முறையில் நாங்கள் புரிந்திருந்தால், அடுத்தவர்களுக்கு அதை என்ன செய்ய வேண்டும்? எத்தி வைக்க வேண்டும். சில பொழுதுகளில் நாங்கள் அதை 100% புரிந்தும் இருக்க மாட்டோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் புரிந்து வைத்திருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருப்ப முபல்லக் அவ் ஆமின் சாமியா, கேட்டவரை விட எத்தி வைக்கப்படுகின்றவர் சில வேளைகளில் என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இங்குள்ள ஒவ்வொருவரும் மனதிலே எழுதி கொள்ள வேண்டும், மார்க்கத்தை பற்றி எனக்கு ஒரு 4 செய்தி தெரிந்தால் அதை யாருக்கு பொருத்தமோ, யார் கேட்பாரோ, யார் அதை கேட்க ஆர்வமாக இருக்கிறாரோ, அல்லது யாருக்கு அது தேவை இருக்கிறதோ, அல்லது அதுக்கு முரணாக நடப்பவரை நாம் கண்டாலோ அவரிடத்திலே எத்தி வைப்பது தஅவா என்ற பதிவு நம்மிடத்திலே இருக்க வேண்டும்.